ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பக்தி சுற்றுலா செல்ல போகிறோம். நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு நமக்கு இன்றைக்கி தான் நேரம் காலம் அமைஞ்சிருக்கு. ஸோ டிசம்பர் 6 வந்து நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு கிளம்புறோம். தாம்பரத்துலேருந்து நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது. நம்பர் 4755 ரெண்டே ரெண்டா? ஆமாம், ஆர்ஏசி. இதுதான் நம்மளோட ட்ரெயின். தாம்பரத்துலேருந்து தான் இந்த ட்ரெயின் வந்து கிளம்புது. 9:30க்கு தான் தாம்பரத்துலேருந்து கிளம்பும். நம்ம 9 தாம்பரம் வந்துட்டோம். ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் சுற்றி பார்க்குறோம். பிளாட்ஃபார்ம் 7 அண்ட் 8 வந்து ரொம்ப பெருசாக மாற்றிட்டாங்க. இங்கே தான் மேஜரான ட்ரெயின் அனந்தபுரி, கன்னியாகுமரி, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எல்லாமே வரும். இப்போ நமக்கு பிளாட்ஃபார்ம் வந்து நம்பர் 9 கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட பிளேஸை தேடி போய் ஃபஸ்ட் நம்ம உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து S6 அங்கே தேடி போய் உட்காந்தாச்சு. நம்ம தான் சீக்கிரமாக வந்திருக்கோம்னு நினச்சா நிறைய பேர் ட்ரெயினுக்குள்ளே நமக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா 9:30க்கு ட்ரெயினுங்கிறதுனால எல்லாருமே ஆல்மோஸ்ட் 9:30க்கு ஸ்டார்ட் ஆனதும் டிடிஆர் வந்ததுக்கப்புறம் படுத்துருவாங்க. எங்களுக்கு இந்த தடவையும் ஆர்ஏசி சீட்டு தான். எங்களுக்கும் இந்த ஆர்ஏசிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னே தெரியல. எப்போவுமே ஆர்ஏசியில் தான் நாங்கள் வந்து மாட்டிக்கிறோம். இத்தனைக்கும் இந்த ட்ரெயினை நாங்கள் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ஆனாலும் ஆர்ஏசி சீட் தான் கிடச்சிருக்கு. இந்த ட்ரெயின் கொஞ்சம் டிமாண்டில் இருக்கக்கூடிய ட்ரெயின் காரைக்கால் எக்ஸ்பிரஸ். இந்த காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வந்து 9:30க்கு தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் மார்னிங் 4:50க்கு காரைக்கால் ரீச் ஆகுது. பட் நம்ம காரைக்கால் போகலை, நம்ம நாகப்பட்டினத்துலேயே இறங்கிக்க போகிறோம். நாகப்பட்டினத்துக்கு வந்து 3:40க்கே ரீச் ஆயிடுது. நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸில் நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணிடலாம். ஸோ சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க நிறைய பேர் இந்த ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் டைமிங்கு. நைட்டு நம்ம ஏறணுன்னா 3:40க்கெலாம் நாகப்பட்டினம் ரீச் ஆகிட்டோம்னா அங்கே வெளியிலேயே நிறையா வண்டியெல்லாம் இருக்கும். அங்கேருந்து புக் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணிடலாம். அடுத்தது அதே மாதிரி இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து சண்டே கிளம்புனோன்னா மண்டே மார்னிங் வந்துடலாம். அதனால் இந்த ட்ரெயின் ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினில் நீங்கள் வேளாங்கண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமாகவே புக் பண்ணிடுங்க. இல்லைனா டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிக்கெட் எல்லாமே புக் ஆயிரும். அதுலேயும் வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கே ஆர்ஏசி சீட் தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது அங்கேருந்து சண்டே வந்து ஃபுல்லாக இருக்கும். இந்த சாட்டர்டே என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியாது. அந்த சாட்டர்டே வந்து நிறைய ஃப்ரீயாக தான் இருக்கும் சீட்டு. நானும் ஷிஜோவும் சீட்டை ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பாப்பா குட்டியும் ஒரு சீட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. டிடிஆர் வந்து இடையில ஒரு சீட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் ஷிஜோ போய் படுத்துக்கிட்டான். ஸோ ஷிஜோவும் நானும் கம்ஃபர்டபுளாக படுத்து வந்துட்டோம். கரெக்டாக ட்ரெயின் 3:40க்கெலாம் நாகப்பட்டினம் வந்து ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க. அதாவது நமக்கு வந்து வேளாங்கண்ணிக்கே ட்ரெயின் போகுது அப்படின்ட்டு. ஸோ இது நல்ல ஆப்ஷனாக இருக்கே, இதையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். 10 ரூபா தான். 15 மினிட்ஸில் நம்மளை கொண்டு போய் வேளாங்கண்ணியில் விட்டுருமா. அந்த ட்ரெயினும் நாகப்பட்டினம் ஜங்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் 4:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் போகணும். 15 மினிட்ஸில் போயிடலாம். நீங்கள் வெளியில் வந்து ஆட்டோஸ்லாம் இருக்கும், சின்ன வேன்லாம் வச்சு அடிப்பாங்க. அதில் ஒருத்தங்களுக்கே 50 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் இதோட கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேருவீங்க. ஏன்னா இப்போ நம்ம 3:45க்கே நம்ம இங்கே வந்துட்டோமா, 4:30க்கு தான் ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. சரி, நம்ம அங்கே போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ட்ரெயினையே சூஸ் பண்ணிட்டோம். டு வேளாங்கண்ணி மட்டும்தான் ஸ்பெஷல் ட்ரெயின். ஸோ நாங்கள் அந்த ட்ரெயின்லேயே போயிடலாம். இந்த ட்ரெயினை மேலேயும் கீழேயும் போட்டால் தைலாண்ட் ஃப்ளாக். அப்படியா? இதுதான் நம்ம போகக்கூடிய ட்ரெயின். லோக்கல் ட்ரெயின் தான். பார்க்குறதுக்கான சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எதுவும் இடம் கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் போக போக நிறைய பேர் வந்து உட்காந்துட்டாங்க. ட்ரெயின் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். என் குட்டீஸ்க்கு பொறுமையே இல்லை. கொஞ்ச நேரம் தான் நைட்டு தூங்க வேறு செஞ்சாங்களா, தூக்க கலக்கமாக வேறு அவங்களுக்கு இருக்குது. இந்த ட்ரெயினை எப்பண்டா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வேறு இருக்குது. சென்னையிலேருந்து கிளம்பும்போது பெருசாக ட்ரெயினில் வந்து குளிர்லாம் தெரியல. பட் நம்ம நாகப்பட்டினம் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஜாக்கெட்டு அப்புறம் இயர் கேப் எல்லாம் எடுத்து போட்டிருந்தோம். பட் இந்த ட்ரெயினில் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் குளிரே இல்லை, சுத்தமாக இல்லை. என்னோட குட்டீஸ்க்கு ஐயோ இந்த ஜாக்கெட்டு போட்டிருக்கிறது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அந்தளவுக்கு குளிரே இல்லாமல் இருந்துச்சு. கரெக்டாக 4:30க்கு நம்மளோட ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. கரெக்டாக 15 மினிட்ஸில் நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணிட்டோம்.
பட் வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் சர்ச்சுக்கு போகணுன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். நடந்து கூட போகலாம். நிறைய பேர் நடந்து தான் போகிறாங்க. பட் நம்ம வந்து ஆட்டோவில் போக போகிறோம். நீங்கள் வெளியில் வந்தீங்கனாலே நிறைய பேர் ஆட்டோ வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கள் ஆட்டோக்கு வாங்க வாங்கன்னு எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி. ஃபிக்ஸட் ரைஸ் மாதிரி நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் 100 ருபீஸ் தான் கேட்பாங்க. ஸோ நாங்கள் 100 ருபீஸ் கொடுத்து 1.5 கிலோமீட்டர் தான் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். சர்ச்சோட ரூமை புக் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்லேயே கொண்டு வந்து நம்மளை இறக்கிட்டாங்க. ஸோ லைன் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. நம்ம ட்ரெயினில் வந்தாங்கல்ல அந்த மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நிறைய டெவலப் ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் ரூம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லும் நிறைஞ்சி இருக்கும். இப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. சீக்கிரம் முடிஞ்சிருது. நாங்கள் வந்து 8 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய ரூம் கேட்டோம். இல்லைனா 2 ரூமாக கூட எடுத்துக்கலாம்னு நினச்சோம். பட் எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுச்சு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி போனோம்னா நம்மளோட ரூம் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5 போனோம். அவங்க கொடுத்துருந்தாங்க 8 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய ரூம்னா 2550 ருபீஸ் வாங்கினாங்க 2 நாளைக்கு. ஒரு நாளைக்கு 850 ரூபாய் வருது. அப்புறம் அதில் 500 ருபீஸ் நமக்கு வந்து அட்வான்ஸாக வாங்கியிருக்காங்க. அதை திருப்பி கொடுத்துருவாங்க. 2 பேர் தங்குற மாதிரி ரூமெல்லாம் 400லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அந்த ஆஃபீஸில் ரூம் புக் பண்ணிட்டு வந்தோம்ல, அதை கொண்டு வந்து இங்கே உள்ள ஆஃபீஸில் கொடுத்தோம்னா அவங்க நம்ம ரூமை காமிச்சு கொடுப்பாங்க. நம்ம ரூமில் போய் இருந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு என்ன நம்பர் 86. எல்லாருக்கும் வந்தோடனே பாவம் டயர்டாகி போச்சு. 1 2 3 4 இதில் 8 பேர் படுக்க முடியுமா? சிறுவீனும் கணக்கு தான். பின்ன அவனை இதுதான். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு வழியாக நம்ம ரூமில் வந்து செட்டில் ஆயாச்சு. 5:30க்கெலாம் நம்ம வந்து சேர்ந்துட்டோம். சர்ச்சில் இருந்து தான் ரூம் எடுத்திருக்கோம். இங்கே வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 6:30 ஆகும். ஸோ நாங்கள் சீக்கிரம் வந்துட்டதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் நைட்டு ஃபுல்லும் சரியாக தூங்கலை. கொசுக்கடி வர ட்ரெயினில் பயங்கரமாக என்னெல்லாம் தூங்கவே விடலை. அதுக்கப்புறமா 3:30க்கெலாம் எழும்பிட்டோம். அங்கே வெயிட் பண்ணி இங்கே வெயிட் பண்ணி வந்து சேர 5:30 ஆகிட்டா. ஸோ கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறமா போகலான்ட்டு இருக்கோம். சர்ச்சில் முந்திலாம் ரூம் கிடைக்கிறது ஏதோ கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போலாம் ஈஸியாக இருக்குது. நிறைய ரூம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ யாரும் சர்ச்சில் தங்குற மாதிரி வர்றதில்லையா, இல்லைனா ப்ரைவேட்டில் தங்குறாங்களா என்னென்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. முதல்லலாம் ரூம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போல்லாம் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஈஸியாக எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெடியாகி சர்ச்சுக்கு போவோம். அப்புறம் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.